புடலங்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ புடலங்காயை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் வானலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். புடலங்காயை போட்டுக்கலாம். புடலங்காய் தண்ணி விடக்கூடாது, அதுவே தண்ணி விட்டுக்கும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். புடலங்காய் பாதி வந்தாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். மசாலாலாம் சேர்ந்து புடலங்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. புடலங்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.